Tamil Bible Study. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 11. பொன் அதிகாரத்தில் சவுல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து 11ஆம் அதிகாரம். அக்காலத்திலே நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாஸை நோக்கி, எங்களோடே உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். நாகாஸ் அம்மோனியருடைய ராஜா. அம்மோனியர்னா யார் தெரியுமா? அம்மோனியர் யாரு? அம்மோன் புத்திரர்கள், அம்மோனியர்கள். லோத்தினுடைய 2 பிள்ளைகள்ல ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியர்கள். அப்போ அம்மோனியர்களுடைய ராஜா நாகாஸ். நாகாஸ் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் வந்து சேம் தான். இன்னைக்கு நாகா அப்படின்னு சொல்லும்போது என்ன மீனிங்? சான்ஸ்கிரிட்லேருந்து வந்ததான வேர்டு தானே நாகம், ஸ்னேக். அதே மீனிங் தான் நாகாஸுக்கும். நாகாஸ் என்ற விரைய வார்த்தைக்கும் அதே மீனிங் தான் நாகாஸ். கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்போது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாஸை நோக்கி, எங்களோடே உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம். அப்படியானால் இவர்களை அடிமைப்படுத்தும்படியாக, இவர்கள் தன்னை சேவிக்கும்படியாக என்ன பண்ணுறான்? முற்றுகை இடுகிறான். அப்போ அந்த பட்டணத்தினுடைய மனுஷர்கள் என்ன சொல்கிறாங்க? எங்களோடு கூட உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கைலாம் நமக்கு தெரியாது. உடன்படிக்கை பண்ணோம், நாங்கள் என்ன பண்ணுவோம்? உம்முடைய சர்வன்ஸாக நாங்கள் காணப்படுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. அதற்கு அம்மோனியனான நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அப்போ இவர்களை டிஸானர் பண்ணுறதுக்காக, ஹியூமிலியேட் பண்ணுறது தான் அவனுடைய மெயினான பர்பஸாக, நோக்கமாய் காணப்படுது. ஆனபடினாலே உடன்படிக்கைனா என்ன உடன்படிக்கை? உங்கள் எல்லாருடைய வலது கண்ணையும் நான் என்ன பண்ணுவேன்? பிடுங்கிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் மேலே நான் கொண்டு வருகிற நிந்தையாக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறான்? சொல்கிறான். மிரட்டுகிறது மாத்திரமல்ல, இது வந்து இந்த யாபேசின் பட்டணத்தாருக்கு மாத்திரமல்ல, முழு இஸ்ரவேலுக்கும் இந்த காரியம் தெரிய வேண்டும் என்பது தான் அவனுடைய நோக்கமாய் காணப்படுது. அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார், இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அப்படியானால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எங்களுடைய ஜனங்க யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல, இல்லை என்று சொன்னால் நீர் சொன்னபடியே என்ன பண்ணுவோம்? எங்களுடைய வலது கண்ணை நீர் பிடுங்குவோம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த காரியம். முதலாவது இந்த 2வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஆக்சுவலாக கர்த்தரை நோக்கி, ஆமாம், அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க? அவங்க எங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணும். இப்போ இந்த இடத்துல நாகாஸ் ராஜாவை நீங்கள் எப்படி பார்க்கணும்? அந்த அம்மோனியன் என்ன அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்களோ அவர்களெல்லாம் நீங்கள் எப்படி தான் பார்க்கணும்? பிசாசினுடைய கருவின்னு தான் பார்க்கணும். சாத்தான் அவர்கள் என்ன பண்ணுறான்? தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பயன்படுத்துகிறான். அஃப்கோர்ஸ் தேவனுடைய ஜனங்கள் இந்த இடத்துல சிறுமைப்பட்டு காணப்படுறாங்க. அதற்கு காரணத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. நியாயாதிபதிகளுடைய காலத்திலேருந்து அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது கர்த்தர் அவர்களை சிறுமைப்படுத்துகிறார், அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கொண்டே வருகிறோம். அப்போ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சூழ்நிலை காணப்படுது. ஆனால் சத்துருவானவன் விரோதமாக வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது என்ன பண்ணியிருக்கணும்? மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்த்துருக்கணும். அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க? அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி அவனை சேவிக்கிறதற்கு அவர்கள் என்ன பண்ணுறாங்க? தயாராகிறாங்க. நம்ம என்ன ஸ்பிரிச்சுவல் லெசன் இதுலேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால், சத்ரு வல்லமையோடு கூட வரும்பொழுது அவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற காரியமே என்ன அப்படின்னு சொன்னால், அவனுக்கு அடிமையாகணும், அவனை சேவிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறதான ஒரு காரியம்தான் இதுலேயும் வெளிப்படுது. இவர்கள் என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய பாதத்தில் விழுந்திருக்கணும். அதுக்கு பதிலாக இவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஃபஸ்ட்டு அவன்கிட்ட ஒரு டீல், அந்த டீல் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ அடுத்த டீல் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சாய்ஸ் இல்லை அவங்களுக்கு. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலையாவது உதவி கேட்கலாம், மற்ற கோத்திரங்களிடத்தில் உதவி கேட்கலாம். அப்படி அவர்களும் உதவி செய்யலைன்னா உன்கிட்ட வந்துடுறோம், நாங்கள் உனக்கு அடிமையாக வந்துடுறோம், பிசாசுக்கு அடிமையாக போகிறதுக்கு
ரெடியாக இருக்காங்க. ஸ்பிரிச்சுவலி அதுதான் நமக்கு லெசன் இதில். 4வது வசனம், அந்த ஸ்தானாபதி, எல்லாருக்கும் ஸ்தானாபதிகள் என்ன பண்ணுறாங்க, யாப்பேசின் மனுஷர்கள் அனுப்புகிறாங்க. அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாப்பேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். இன்னொரு பக்கம் என்னதான் நடந்துச்சு நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம். கர்த்தர் வந்து சாமுவேல் மூலமாக சவுலை ராஜாவாக தெரிந்து கொண்டு அபிஷேகித்திருக்கார். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலும் பூரணமாக இஸ்ரவேல் ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை. அவனால் ஒரு பெரிய ரட்சிப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இனிதான் வந்து கர்த்தர் அவனை யூஸ் பண்ண போறார். இது வந்து இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருந்த காரியம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக விசேஷமாக இந்த யாப்பேசின் பட்டணத்தாருக்கு விரோதமாக எழும்புகிறதான காரியம். இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கனெக்ட் ஆகுது. 6வது வசனம், சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி. தேவனுடைய ஆவி இறங்கினா கோபம் வந்துருமா? இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு வைராக்கியம் பாராட்டுகிறதான காரியம், அவசியமான கோபம். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சவுல் என்ன பண்றான், ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறான். அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இவனை ராஜாவாக எல்லாருக்கும் முன்பாக காண்பிக்கிறதற்கு சாமுவேல் வரும்போது ஓடி போய் என்ன பண்றான், ஒளிந்து கொள்கிறதை பார்க்குறீங்க. ஆனா இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவி அவன் மேல இறங்கின உடனே இப்போ என்ன பண்றான், ஒரு ரட்சகனாக, இஸ்ரவேலை ரட்சிக்கிறதற்கு ஒரு ரட்சகனாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா எழும்புகிறதை பார்க்கிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபம் உண்டவனாக்கி ஒரு இணை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேல் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அப்படியானால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஜனங்களை காக்கும்படியான ஒரு கிரியையை அவர் செய்யறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்குறீங்க. அதுதான் வந்து இந்த சம்பவங்கள், வாஸ்த சம்பவம் 8. அவர்களை பேசைக்கிலே இலக்கம் பார்த்தான். சவுல் வந்து பார்த்தீங்கன்னா கூடி வருகிற இஸ்ரவேல் ஜனங்களை இலக்கம் பார்க்குறாரு. இஸ்ரவேல் புத்திரரில் 3 லட்சம் பேரும் யூதா மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். அப்போ 3,30,000 சோல்ஜர்ஸ். வந்த ஸ்தானாபதிகளை அவர்கள் நோக்கி, இங்க யாப்பேஸ்லேருந்து வந்த ஸ்தானாபதிகளை பார்த்து என்ன சொல்றாங்க, நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாப்பேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாபதிகள் வந்து யாப்பேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். யாப்பேஸ் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஃபேமஸான வார்த்தை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன விசேஷமாய் யாப்பேஸை குறித்து? எப்படி? ஆமாம், யாப்பேஸ் வந்து தன்னுடைய எல்லைகளை அப்படி சிறுமைப்பட்டு காணப்பட்டிருந்ததான யாப்பேஸ் தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே கனம் பெற்றவனாக இருந்தான். 1 நாளாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வரும். கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் ஆண்டவரை நோக்கி அவன் பண்ண ஜெபம் பண்ணுறான், என்னுடைய சகோதரர்கள் மத்தியில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லைகளை விரிவாக்க வேண்டும். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ யூதா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது யூதா கோத்திரத்தில் வருகிறதான அவன். எப்படி வந்து இந்த இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்தீங்க யாருதுன்னா மனாசே கோத்திரத்துக்குள்ள வருகிறதான ஏரியா தான் இந்த கீலேயாத் என்கிறதான பகுதி. அங்கே வந்து யாப்பேஸ் பட்டணத்தார் எப்படி அங்கே போய் செட்டில் ஆனாங்க என்ன அப்படின்றதான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனு நமக்கு வந்து தெரியல. இப்போ இந்த இடத்துல கூட இதை வாசிக்கும் போது இந்த 8ஆம் வசனத்தில் ஏன் யூதா மனுஷர் தனியாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா மேபி இது ஒரு ரீசனாக இருக்கலாம். என்ன அப்படின்னா எல்லாரையும் வந்து கூடி வர சொல்கிறாங்க. யார்? சவுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்கிறான். அப்போ வந்து பேசைக்கிலே லெக்கம் பார்த்தா அதில் இஸ்ரவேல் புத்திரரில் 3 லட்சம் பேரும் யூதா மனுஷரிலே 30,000 பேரும் இருந்தார்கள். அப்போ வந்து யூதா வந்து ஒரு ஸ்பெஷலான கோத்திரம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர்கள் குறித்து வாக்குத்தத்தம்லாம் காணப்படுது. ஆனால் இனிமேலும் ராஜாக்கள் வரும்போது தான், இப்போ தாவீதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ராயல் ட்ரைபாக வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெறும், அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறும். அப்போ இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா யூதா மனுஷரை தனியாக காமிச்சிட்டு மற்ற ட்ரைப்ஸ்லாம் தனியாக காமிக்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? மேபி
யாப்பேசுடைய ஜனங்களுக்காக யூதா ஜனங்கள் தான் அதிகமாக வந்திருக்கணும் இல்லை, ஆனால் ஏறக்குறைய அதே அமௌண்ட் தான், 30,000 பேர். அந்த பக்கம் ஒரு 10 ட்ரைப் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 3 லட்சம், அவ்வளோதான். அதிகமாக யூதா வந்திருக்க வேண்டும், அதனால ஒரு தனியாக காமிக்கிறாங்களா, மேபி இருக்கலாம். ஓகே, 10வது வசனம். பின்பு யாப்பேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். அப்படி எங்க நாகாஸ்க்கு சொல்லி அனுப்புறாங்க, அம்மோனிய ராஜாவுக்கு என்ன பண்றாங்க, சொல்லி அனுப்புறாங்க. அதாவது நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஃபைட்டுக்கு அப்படின்லாம் சொல்லாமல், ஜஸ்ட்டு இது சொன்னபடி வலது கண்ணை பிடுங்கன்னா பிடுங்க, வலது கண்ணை பிடுங்கிறதான காரியம் அப்படின்றது அதுக்கப்புறம் அவங்களால வந்து ப்ராப்பராக யுத்தம் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பட்டயத்தை வச்சுருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஈட்டி இருக்கும். ஈட்டியால் இந்த பக்கம் தடுக்கும் போது இந்த பக்கம் அவங்களுக்கு வியூ வந்து ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீக் சோல்ஜர்ஸாக காணப்படுவாங்க. அதுதான் டிஸ்ஆனர் பண்ணுறதுக்காக பண்ணுறதான ஒரு காரியம், கனவீனப்படுத்துகிறதுக்காக தான் அவன் என்ன பண்ணுறான், இந்த காரியத்தை அவன் பண்ணுறான். சரி, 11வது வசனம். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். இப்போ நீங்கள் சவுலுடைய அந்த பிகினிங், ராஜாவா செயல்படுகிற யுத்தங்களை நடத்துகிறதான அந்த பிகினிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவனுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கர்த்தர் அவனோடு கூட செயல்பட்டதுனால கூட இருக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் அவனுடைய யுத்தம். பார்த்தீங்கன்னா 3 படைகளாக அவர்கள் என்ன பண்ணுறான், பிரிக்கிறான். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்டு ஆர்மி. ஆக்சுவலாக தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடிக்கு எல்லாரும் சிதறி போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாய் இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் என்றார்கள். சாமுவேல்கிட்ட வந்து கேட்குறாங்க. இது எப்போ நடந்தது? இது போன அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், கடைசி வசனம் இல்லை, 10வது அதிகாரத்தில் லாஸ்ட் வசனம் இப்படிதான். ஆனாலும் பேலியாளின் மக்கள் பெருங்கூட்டம் அவனை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களில், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். அப்படி முடியுது 10வது வசனம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டெலிவரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அம்மோன் புத்திரர்கள் கிட்ட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்குது. அந்த டெலிவரன்ஸ் வந்து சவுல் என்கிற ராஜா மூலமாக உண்டாகுது. உடனே என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள் வந்து சேர்ந்துட்டு யார் யாரெல்லாம் சவுலை வந்து ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களெல்லாம் என்ன பண்ணணும், கொன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பேசுகிறாங்க. அதற்கு சவுல் இன்றைய தினம் சவுலுடைய அந்த ஞானதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றான். ஒருவேளை பழி வாங்குறதுனா இமீடியட்டாக என்ன பண்ணியிருக்கலாம், சவுல் வந்து அவர்களை பழி வாங்கியிருக்கலாம். இதில் என்ன விஷயம் காணப்படுது அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அம்மோன் ராஜா வந்து அவர்களை சிறுமைப்படுத்த கீலேயாத்ல காணப்படுற யாப்பேஸ் பட்டணம் மாத்திரம் கிடையாது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அலோவ் பண்ணான், 7 நாள் எங்களுக்கு டைம் கொடு, நாங்கள் போய் இஸ்ரவேலுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸ்தானாபதிகளை அனுப்பி ஹெல்ப் கேட்குறோம் அப்படின்போது ஏன் அவன் அலோவ் பண்ணணும்? அவன் என்ன அப்படின்னு சொன்னால், யார் விரோதமாக வரப்போகிறாங்க, இவர்களுக்கு யார் சப்போர்ட்டாக வரப்போகிறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணணும், அவனும் பார்க்க வேண்டும். அப்போ ஒரு பயம் இவனை குறித்து இஸ்ரவேல் தேசம் எங்கும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பி தான் அந்த டைமே என்ன பண்ணுறான், கொடுக்குறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் சேர்ந்துட்டாங்க. கர்த்தர் அவர்களை சேர்த்தார். சவுல் மேலேயும் தேவ ஆவி இறங்கினது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. இப்போ உடனே பிசாசு என்ன பண்ணுறான், பிசாசனுடைய அடுத்த வேலை என்ன, இவர்களுக்குள்ளேயே ஒரு குட்டையை குழப்பருக்கு. ஏன்னா ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்குல்ல, இப்போ தானே ரீசெண்டாக தானே சவுல் ராஜாவாக இருக்காரு, அதில் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் வந்து இஸ்ரவேலுக்குள்ளேயே காணப்படுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெகுஜனம் என்ன பண்ணுறாங்க, சவுலை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, சவுல் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான பாத்திரம் என்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாட்சியாக விளங்கிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல்லையே வந்து அந்த வெற்றி பெற்றதான கூட்டம் வந்து சவுலுக்கு விரோதமாக பேசின ஜனங்களை கொண்டு வா, நாங்கள் கொல்ல போகிறோம் அப்படின்றாங்க. அப்போ பிசாசு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டெலிவரன்ஸ் வந்து கிடைக்கும் போது உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவர்களை எழுப்பி, மனக்கசப்போடு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களை எழுப்பி அவர்களுக்குள்ளாக ஒரு கலகத்தை கொண்டு வர்றதுக்கு பார்க்குறான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், எல்லாமே நீங்கள் எது கூட தான் பேஸ் பண்ணணும், சபையோட நம்முடைய குடும்பத்தோடு கூட பேஸ் பண்ணணும். நம்முடைய குடும்பத்துலையும் இப்படி நடக்கலாம், சபை என்கிறது ஒரு குடும்பம், சபையிலையும் என்ன பண்ணலாம்,
நம்ம ஒற்றுமையா இருந்து செயல்படுகிறதான வேலையில எல்லாம் எதிர்த்து நின்று சத்துருவை வந்து ஜெயம் கொள்கிற வேலையில நமக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கசப்பான காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் அதை வெளியில கொண்டு வர முடியும். ஆனால் சவுல் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஞானமாக நடக்கிறான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். போன 10ஆம் அதிகாரம் முடிவில் பார்க்கிறோம், பெருவாரியான கூட்டம் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு சிறு கூட்டம் எதிர்த்து சத்துருக்களாக இருந்தாங்க. 11ஆம் அதிகாரம் முடிவில் கர்த்தர் வந்து செயல்பட்டதான ஒரு விதத்தினால கர்த்தர் ஒவ்வொருத்தையும் போயிட்டு சவுலை நான் தான் ஏற்படுத்தினேன் தெரிந்து கொள் அப்படிலாம் கர்த்தர் பேசல. ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அதன் மூலமாய் பார்த்தீங்கன்னா சமஸ்த இஸ்ரவேலும் சவுலை வந்து ராஜாவாக ஏற்றுக்கொண்டதை பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் முடிவிலே பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் செயல்படும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த காரியம் எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு சாட்சி. இப்படியே என்ன பண்ணியிருக்கணும், இவனுடைய வாழ்க்கை அப்படியே சூப்பரான ஒரு லைஃபாக, ஒரு நல்ல ஒரு லீடராக, ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக வந்து பார்த்திங்கன்னா சவுல் செயல்பட்டு இருக்க வேண்டும். நம்ம வேதத்தில் மற்ற காரியங்கள்லாம் படிச்சிருக்கிறதுனால எப்படி சவுல் வீழ்ந்தான், எப்படி ஆண்டவர் வந்து தாவீதை தெரிந்து கொண்டாருங்கிற காரியங்கள்லாம் நமக்கு தெரியறதுனால அப்படியே ஃபஸ்ட்டு படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படிப்பட்டதான ஒரு கேரக்டர், எப்படி வந்து பயன்படுத்தப்பட்டவன் ஆரம்ப காலத்தில், அப்புறம் எப்படி கீழ்ப்படியாமையால விழுந்து போனான் அப்படின்ற காரியங்கள்லாம் பின்னாடி பார்க்கலாம். சரி, இதில் ஏதாவது கேள்வி